மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்களாக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடியாக சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒடியேற்றணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக கொடுக்கணும். யாருமே டாஸ்மாக் வாக்குறுதி இல்லை, என்னுடைய பைப்பு இன்னைக்கு இல்லை, கலைஞர் எப்போ ஸ்டார்ட் பண்ண அன்றிருந்தே நான் எதிராகணும். செய்வானா தெரியாது, பட் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சொன்னதே அவங்க திருப்பி சொல்லுங்க. பாதிப்பா குடிமக்களை குடிகார மக்களாகிட்டு சொல்லுங்க, பாதிக்கணும்னு கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் நீ குடிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40% ஆஃப் பீப்புள் வந்து நாசமாக போயிட்டு இருக்காங்க. ஞாபகம் ரைட். என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்று வருகிறது. தற்போது சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை பலர் வாக்களித்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் கூற கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். ஓவர் டு யூ. தமிழகத்தில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. பல்வேறு இடங்களிலே நீண்ட வரிசையில் காத்திருந்து கிராமப்புற வாக்குச்சாவடிகளில் எல்லாம் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். சென்னையிலும் கூட இன்று காலை 7 மணி முதலே வாக்காளர்களுடைய வழக்கத்தை காட்டிலும் ஒரு கூடுதல் ஆர்வம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நடிகர்கள் பலரும் வருகை தந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை காலையிலேயே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது காலை 9 மணிக்கு உள்ளாகவே முக்கிய நடிகர்கள் பலரும் தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். நடிகர் சிவகுமார் சற்று முன்பாக வாக்களித்தார். நடிகர் பிரபு சற்று முன்னர் வாக்களித்தார். நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் சற்று முன்பாக தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் 7 மணிக்கு மேலாக வருகின்ற அவரும் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார். நடிகர் அஜித்குமாரும் வாக்களித்திருக்கின்றார். இதுபோன்று முக்கியமான நடிகர்கள் வருகை தந்து வாக்களித்து விட்டு வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையிலே வாக்களித்தார். அதேபோன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் சென்னை நீலாங்கரையிலேயே வாக்களித்திருந்தார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களும் சென்னையிலேயே வாக்களித்திருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். இதுபோன்று முக்கிய தலைவர்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். அடுத்தடுத்த கட்டமாக வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். விறுவிறுப்பாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வருகின்றது. முதல் 2 மணி நேரத்திற்குள் பதிவான வாக்குகள் என்ன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்திலே தேர்தல் ஆணையம் தன்னுடைய அந்த அறிவிப்புகளை வெளியிட இருக்கின்றது. அதன்படி வாக்குப்பதிவு விழுக்காடு என்னவாக இருக்கின்றது என்பது தெரிய வரும். எஸ்ஐஆருக்கு பிறகாக இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த முறை கூடுதலாக வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரியிலும் கூட அதுபோன்றுதான் ஒரு சூழல் இருந்தது. எஸ்ஐஆர் பணிக்கு பிறகாக இந்த வாக்குகள் பதிவாகக்கூடிய நிலையில் செல்லுபடியாகக்கூடிய வாக்குகள் மட்டுமே பட்டியலில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 9 மணிக்கு இந்த பட்டியல் வெளியாகும் பொழுது கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் 20 முதல் 30% அளவிற்கு கூட வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கிராமங்களிலெல்லாம் மக்கள் வெயிலுக்கு முன்பாக வந்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஏராளமானவர்கள் காலையிலேயே வருகை தந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. 4 கட்டுப்பாட்டு அறைகள் சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய இந்த 75,000 வாக்குச்சாவடிகளும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகின்றன. அவற்றினுடைய அனைத்து சிசிடிவி பதிவுகளையும் சென்னையில் இருந்தவாறே பார்க்கக்கூடிய விதமாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் தற்பொழுது கட்டுப்பாட்டு அறைகளுக்கு சென்று தமிழகத்தின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் அமைதியாக நடைபெறுகின்றதா என்பதை கண்காணித்தார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளான ஆட்சியர்கள் மூலமாக கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகின்றது. சென்னை உள்ளிட்ட இடங்களிலெல்லாம்
வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக வாக்காளர்களோ அல்லது பொதுமக்களில் யாரும் தேவையில்லாமல் நிற்பதற்கு காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்துவிட்டு உடனடியாக அந்த பகுதியில் இருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றார்கள். பல வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு 5950 வாக்குச்சாவடிகள், கிட்டத்தட்ட 6000 நெருங்கக்கூடிய அளவிற்கு பதற்றம் நிறைந்தவாக இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு என்று கூடுதலாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி, கொளத்தூர் தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி, திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதி உள்ளிட்டவற்றிலெல்லாம் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கு சரிவர இருக்கின்றதா, வாக்காளர்கள் அமைதியாக வந்து வாக்களித்து செல்வதற்கான சூழல் இருக்கின்றதா என்பதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்தபடி இருக்கின்றார்கள். எனவே வாக்குப்பதிவு தமிழகத்தில் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடிகர் தனுஷ் வருகை தந்து வாக்களித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முக்கிய நடிகர்கள் அனைவரும் திரைப்பட படப்பிடிப்பில் இருந்தாலும் கூட தேர்தல் நாளில் வந்து வாக்களிப்பதை தங்களுடைய ஜனநாயக கடமையாக நிறைவேற்றி வருகின்றார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையமே கூட நடிகர்கள் மூலமாகத்தான் இந்த தேர்தல் விழிப்புணர்வு விளம்பரங்களை எல்லாம் காட்சிப்படுத்துகின்றார்கள். எனவே நடிகர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து வாக்களித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். முக்கிய நடிகர்களாக இருக்கக்கூடிய விக்ரம் உள்ளிட்டவர்கள், அஜித் போன்றவர்கள் எல்லாம் நேரில் வருகை தந்து தற்பொழுது தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். வாக்காளர்களை பொறுத்தவரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே ஏறக்குறைய 4000க்கும் கூடுதலான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். மும்முனை போட்டி நிலவக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. 5 மாநிலங்களுக்கு மொத்தமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகின்றது. அசாம் மாநிலத்திற்கு, கேரள மாநிலத்திற்கு, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, மேற்கு வங்க மாநிலத்திற்கு என்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் பெரிய அளவிலான சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 200க்கும் கூடுதலான தொகுதிகள் இருந்து வரக்கூடிய நிலையில் அங்கு யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பது தேசிய அளவிலும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக கட்சிகள் அந்த தொகுதிகளில் எல்லாம் வெற்றியை பெறுவதற்கு முனைப்பு காட்டி வருகின்றார்கள். தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் 117 இடங்களை பெறக்கூடிய கட்சி பெரும்பான்மையோடு, அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பாலும் 117க்கும் கூடுதலான இடங்களை பெற்று ஒரே கட்சிகள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து வருகின்றார்கள். இந்த முறையும் அதுபோன்ற ஒரு சூழல் இருக்குமா என்ற ஒரு கேள்வியினை 3வது அணியாக தேர்தல் களத்தை எதிர்கொள்ளக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கி இருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் கடந்து இந்த தேர்தலில் வாக்காளர்கள் என்ன மனநிலையில் வாக்களிக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் மே மாதம் 4ஆம் தேதி அனைத்தும் தெரிய வரும். அதே நேரம் இந்த வாக்காளர்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்லும் பொழுது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் மேலும் ஒரு 12 ஆவணங்கள் இருக்கின்றன. அவற்றை காட்டி தங்களுடைய வாக்குகளை அவர்கள் செலுத்தலாம். அந்த அடிப்படையிலே ஆதார் அடையாள அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, மருத்துவ காப்பீடு அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணங்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் காட்டிவிட்டு வாக்காளர்கள் வாக்களிக்கலாம். அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கான பணிக்கான அடையாள அட்டை இருந்தால் கூட அரசு ஊழியர்கள் தங்களுடைய அடையாள அட்டையை வைத்து தேர்தலிலே வாக்களிக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய படிவங்களை காட்டி அவர்களும் வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் கூட பட்டியலில் அவர்கள் பெயர்கள் இருந்தால் மாற்றுத்திறனுடைய வாக்காளர்கள். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.